ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு கேமிங் கை. இந்த வீடியோ ஜிடிஏ ஃபேன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா ஐம் வெரி சாரி கைஸ். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க, கவலைப்பட போகிறீங்க. ஏன்னா இது அப்படி ஒரு செய்கையாக இருக்குது. ஓகே, இந்த கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்க மாதிரி இருக்கா? அது ஃபோட்டோ தான். ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் செம்மையாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப மட்டமாக இல்லை. ஓகே, இந்த கண்ட்ரோல்ஸ், இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஆக்கியிருந்தானா கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கேமிங் மாதிரி இருந்திருக்கும். அது என்னென்னா, இப்போ இதே இந்த கெட்டப்பு, இந்த காஸ்டியூமு, இந்த திரும்பி நிற்கிற ஸ்டைலு, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இது அது இல்லை, அதே தான். அதே டெய்லர், அதே வாடகை. ஓகே, மொபைல் கேமே எப்படி ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நான் தான் அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் கர்சர் கொஞ்சம் பொறுமையாக ஆட்டினேன். நார்மலாக ஆட்டினா நார்மல் ஸ்பீடில் தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது என்னது? ஃபைட்டிங் இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிக்கு, பஞ்சு நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன்ஸாக நல்லா இருக்குது. இது எப்படி கேன்சல் பண்ணுறது? ஐயோ வெளில வாடா. ஐயோ, இந்த போஸ்ட்லேயே தான் இருப்போம். நடக்க சொன்னால் இப்படியே தான் நடப்போம். ஐயோ இல்லை, நம்ம சண்டைக்கு போகல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஓகே, அவனே ரிலாக்ஸ் ஆகிட்டான். இல்லை அப்படின்னா இந்த ஓகே, இது அமுக்குனா போயிடும். இது என்னென்னா ஸ்ப்ரிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபாஸ்ட்டாக ஓடுறது இது. ஓகே, நல்ல பெரிய டிவி வச்சுருக்கான். சிஸ்டம் பக்கத்துலேயே வச்சுருக்கான். ஓகே, பெட் இருக்குது. பெட்டு பக்கத்தில் போய் நம்ம நின்று பார்ப்போம். ஐயோ, இன்னும் மேலே ஏறிட்டான். சரி, இப்படி ஷூ போட்டு பெட்டு மேலே ஏறுறீங்களே. ஓகே, இது கம்ப்யூட்டர் டேபிள். கம்ப்யூட்டர் இதை ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஐயோ, கம்ப்யூட்டர் டேபிள் மேலே ஏறான். ஏன்னா எது 2 அடி ஹைட்டில் எது இருந்தாலும் ஏறுவானோ இந்த டேபிள் மேலே. இது ஏறான். ஐயோ ஐயோ, சார் பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏறி படிக்கிட்டு வெளிலான்ட்டான். மேலே பார்த்தீங்கன்னா வாவ், ஒரு பயங்கரமான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கான். ஒர்க் அவுட் பண்ணுவானோ இல்லை, அவனை பார்த்துல ஒர்க் அவுட் பண்ணுவான்னு தெரியுது. ஆனால் இப்போ யூஸ் பண்ண முடியுமா? இல்லை. ஐயோ ஐயோ, கீழே ரத்தம். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மக்களே, இந்த மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் அதில் ஏறக்கூடாது. அப்படியே ஏறுறதா இருந்தாலும் லைக் வந்து கேர்ஃபுல்லாக ஏறலும். நீங்கள் பாருங்கள், எருமை மாடு மாதிரி நல்லா பாடி பில்ட்லாம் பண்ணி வச்சுருக்கான். இவன் மேலே ஏறி விழுந்ததுக்கே அடிப்படுது. ஜிம்முக்கு புதுசாக போகிறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா, நம்ம எதுக்கு போனோம்? போயிட்டு 2 ஸ்டோரி 2 ரீல் போட போனோம். அதை எடுத்தோமா, சேஃபாக எக்யூப்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தோமான்னு இருக்கணும். எங்கே மேலே போக முடியல? ஐயோ, போ மேலே போவோம். ஓகே, ஒரு வாகா ஏறுறான். இது இருக்குது, இதை பிடிச்சி தொங்குறானான்னு பார்ப்போம். தொங்க முடியுமா? ஓகே, இந்த கேமில் ஜம்ப் ஆப்ஷனே கிடையாது. லைக் இது கர்சர், இது மூவ் பண்ணுறது இருக்குது, ஆளை மூவ் பண்ணுறது இருக்குது. இது ஆக்ஷனு, இதில் கீழே ஸ்ப்ரிண்ட்டு. இது என்ன ஃபோன்? அந்த ஜிடிஏ. ஓகே, அதே தான். வேறு ஏதாவது எடுக்க முடியுமா? ஓகே, இது ஃபுல்லாக கண்ணாடி, நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம இப்போ வெளில போய் பார்ப்போம். இது யார் இவன் கட்டினது? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இந்த மாதிரி வச்சுருக்கீங்களே. குழந்தைக்கு இந்த விளையாடும் போது இந்த பக்கத்துலேருந்து இப்படி திருப்பி கீழே ஏன்னா இவனே விழறான். பார்த்துக்கோங்க மக்களே, இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா எங்கேயா இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த படிக்கட் பக்கத்தில் இந்த மாதிரி ஓப்பன்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா பாடி பில்ட் பண்ணி எருமை மாடு மாதிரி இருக்கான். இவனே விழுந்தாலும் அடிப்படுது. ஓகே, நம்ம இப்போ வெளில போவோம். வெளில போனால் கார் இருக்குது. வாவ், அவ்வளோ பெரிய வீடு செம்மையாக இருக்குது. வீடு வெளில பார்ப்போம். இது மாதிரி ராஜாராணி நயன்தாரா வீடு மாதிரியே இருக்குது. பக்கத்தில் ஏதோ பெரிய பில்டிங், ஐடி கம்பெனின்னு நினைக்கிறேன். இது என்ன கார்? டொயோட்டா கார் தான். ஆனால் லோகோ மட்டும் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. G5 ஏதோ மாற்றிருக்கானுங்க. ஓகே, டிரைவர் சீட்டு பக்கத்தில் போனால் ஓகே, கார் லோகோ காட்டுது. கார் ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். நம்பர் பிளேட் இல்லை. ஓகே, திருட்டு வண்டின்னு ஏற்றி பார்ப்போம்னா என்ன ஏற்றி பார்ப்போம். வாவ் சார், சூப்பர் கார் சார். ஸ்போர்ட்ஸ் கார் ரொம்ப ஆசை சார்.
வரேன் அனுப்புறா ரைஸ் அனுப்ப மாட்டான் ரைஸ் டேய் நின்றா டேய் நின்றான் கைந்துட்டான். என்ன ஸ்போர்ட்ஸ் காரு என் டோர் அசைஞ்சதுக்கே அது போகுது நவுறுது. ஏய் போத ஏய் அடிச்சுக்குவேன். நாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வெளில சக்ஸஸ்ஃபுல்லாக கார் தட்டியாச்சு. ஜிடிஏ ரிலேட்டட் கேம்ஸு இல்லை ஜிடிஏ மாதிரியே இருக்க கேம்ஸில் நம்ம கேமில் மிஷின் ஆடுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த காரை தள்ளிடுவோம். அது ஒரு அல்ப சந்தோஷம். நேரில் பண்ண முடியாது, நேரில் பண்ணக்கூடாது. ஏற்றி பார்ப்போம். ஏதாச்சு சல்லியாக உடைச்சிட்டு நீ காரை. ஸ்போர்ட்ஸ் கார்னு ஆசையாக தெரியுமே. என்ன ஆச்சு? ரோடு எதுவும் இல்லையே. ஏற்ற போய் தான் ஆச்சு. டே இல்லைடா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் பாஸ். அவனை இடித்து கார் அங்கேயும் நின்றுச்சு. வேறு கார் எடுப்போம். என்ன காரு? இந்த பாட்டி சொல்லி தட்டாத கார் மாதிரியே ஒவ்வொன்றா கைட்டு வருது. வேறு கார் எடுத்து சரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் இந்த கார் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு இந்த கார் கொடுத்துருங்க. என்ன அவனை மாதிரியே இருக்கான்? அவனே தானோ? அதுக்குள்ளே வேறு கார் வாங்கிட்டான். கார் அங்கேயே தான் எடுத்து ஏய் சண்டெல்லாம் போனோம் இதை தாண்டி போகணும். ஒரு மாதிரி இந்த ஊரில் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கு. ஆளுங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. லேம்ப் போஸ்ட் ஓ இந்த பக்கத்தில் ஏற முடியாதா? போய் ஆகணும். ஏரியாச்சு. சரி எல்லா ஆளுங்களும் ஒரே அந்த போட்டுருக்காங்க. கார் ஓட்டுறதுனாலே அதே காஸ்டியூமு, அதே வெள்ளை சட்டை, ப்ளூ ஜீன்ஸு. அதை ஏற்றி பார்ப்போமா? இந்த கேமில் இருக்க ஸ்போர்ட்ஸ் கார்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆள் இடிச்சாலாம் வண்டி பார்த்து கைடுது. இப்போ தான் வந்து போகிறாங்க. சரி மொத்தமாக எங்கேயாவது முடிச்சு விட்டுருவாங்க கார் எடுத்துக்கிட்டு. இங்கே பாருங்க ஸ்டண்ட்லாம் இருக்குது. ஏய் வாவ், நான் இதெல்லாம் லைக் வீடியோ பார்த்து போகிற காட்டு பயல. ஸ்டண்ட் வீடியோலாம் பார்க்கும்போது ஜிடிஏல யாரோ மாடு யூஸ் பண்ணி ஆடுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது மொத்த ஜிடிஏவே ஒருத்தர் மாடு பண்ணி வச்சுருக்கான். ரோஹித் கேமிங். வருவோமா? பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். உடஞ்சிருப்போம். ஆள் விசாரி இந்த காரில் உடையுது. போடுறா தம்பி பிரேக்க. பிரேக்க இந்த போலீஸில் இப்போ எப்படி வருவாங்க? மேலே கன் சிம்பிளாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு S49 ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. என்ன கார் மட்டும் போது நான் இங்கே இருக்கேன். இதுதான் கைஸ் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ்னு எல்லாரும் சொல்லுவாங்களே. இவன் சாவலை பட் சொல்கிறேன். நம்ம கார் எங்கே போச்சு தெரியலையே. அது எங்கேயாவது விழுந்துருக்கும். இது என்ன ஒரு மாதிரி கண்டெய்னர்லேயே ஏதோ டிசைன்லாம் பண்ணியிருக்கானுங்க. பிரிட்ஜு கட்டாமல் கண்டெய்னரே கட்டியிருக்கானுங்க. ஆக்சுவலி கண்டெய்னர் கட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஐடியா தெரியாத பசங்களாக இருக்கானுங்க. சரி நம்ம வந்து வேறு கார் எடுப்போமா?
இல்லை கார் வேணாம், வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இது என்னது, இது கன்று இருக்குது. ஓகே, இது என்ன குட்டி கன்று. துப்பாக்கி சூட்டுன்னு இருக்கோம், கொஞ்சம் நாள் விற்கிற வளர்க்கலாம். ஏன்னா ரூமில் வரான். ஓகே, வேறு என்ன கன்று இருக்குது? AK-47 நினைக்கிறேன். ஓகே, ஐயோ போலீஸு சார். சார் சும்மா சுற்று பார்த்துட்டு இருந்தேன் சார். இது பாம்பு எங்கேயா போடலாமா? ஐயோ புரியுது சார். நம்ம கார் எடுத்துகிட்டு போக முடியுமா? இந்தியன் போலீஸ் கார் எடுத்து என்ன வெறும் கார் வந்துட்டு எலான் மஸ்க் காரோ, டெஸ்லா மாடலோ கார் மட்டும் வந்திருக்கு. டோர் தானாக திறக்குது. இல்லை, நான் இப்போ வர ஐடியா இல்லை சார். நான் லான்ச்சர் யூஸ் பண்ணிவிட்டு வரேன். வராது. இவ்வளோ பெரிய பசூக்கா வச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ தும்முறதுனா துப்பாக்கி வச்சுருக்கேன். இந்த ஒரு கார் தான், இந்த காரில் தான் ஆளே இல்லையே. ஒரு கார் ஆனால் இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப வெயிட் சாப்பிடுது. இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது, அவன் பாரு போட்டு போட்டு நடந்துட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய அமுனித்தும் நடந்துட்டுருக்கு. நீ பேச போயிட்டு இருக்கா? போ போ சரி போ. இது என்ன ஸ்னைப்பரா? வா, ஏய் யாரோ ஃபாஸ்ட்டாக வந்தாம்மா. இது காரு. சரி, நம்ம இங்கே இருக்கிறது சேஃபாக படல எனக்கு. இந்த கார் எடுத்து ஓடிடுவோம். இந்த கார் தான், அந்த கார் தான் நல்லா இருந்துச்சு. பஸ்டடா சுட்டுட்டானா? அதான் அவன் தான் சுடுறான்னு தெரிஞ்சு நல்லா அவன் முன்னாடி ரிவர்ஸ் எடுத்து விளையாட்டுக்கிங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த லோகோவுமே அந்த கேமில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. அதான் கைஸ், அதில் செத்துட்டேன். ஸோ அதனால் திருப்பியும் வரேன். ஸோ அதில் வேஸ்டட்னா திருப்பி ஒரு ஹோம் பாயிண்ட்லேருந்து வருவான். இது கேமே வெளில போயிட்டு தான் வருது. ஆனால் அதே ஹோம் பாயிண்ட் தான், வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதான் கைஸ், இந்த கேம் வந்து ரொம்ப மட்டன்னு சொல்ல முடியாது, லைக் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு மாதிரி ஜாலியாக ஜிம்க்கான கேம் மாதிரி நீங்கள் ஜாலியாக ஆடலாம். நீங்கள் லைக் என்னென்னலாம் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். சரி, நான் ஏன் கேமுக்குள்ளே திருப்பி வந்தேன் அப்படின்னா, நம்ம இன்னும் ஒரு சில இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. மேலே ஏதோ டைம் காட்டுது, இது என்ன டைம்னு தெரில. ஸோ இது இறங்கினா தான் பண்ண முடியுமான்னு தெரில. நம்ம இப்போ திருப்பி போய் என்ன பண்ணுவோம், நடுவில் ஆடு வேறு வந்துருச்சு. திருப்பி போய் காரை தாண்டி வேறு ஏதாவது ஓட்ட முடியுமான்னு பார்ப்போம். ஃப்ளைட்லாம் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட் இது உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்ப ஆப்டாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காது. தூரம் எங்கேயோ போகணுமோ? ஆக்சுவலி இந்த கேம் வந்து அவன் ஜிடிஏல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தானா இல்லை ஜிடிஏ பிளேயர்ஸை வெறுப்பேற்றுன்னு எடுத்தானான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஜிடிஏ தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி பாலிவுட் சிங்கம். பாலிவுட் படத்தெல்லாம் வந்து ரோஹித் ஷெட்டி. ரோஹித் ஆக்சுவலி ஆமாங்க இப்போ தான் அட ஆமாம், கேம் டெவலப்பர் பேர் ரோஹித் கேமிங் தான். ஒருவேளை ரோஹித் ஷெட்டியாக இருப்பாரோ? இருக்கலாம். நம்ம இப்போ என்ன மிஷன், நம்ம ஃப்ளைட்டோட தான் வாங்கணும். ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே போகவே முடியாதோ? செக்யூரிட்டி இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது.
ஃப்ளைட் ஓட்ட முடியாது தான் நினைக்கிறேன் கைஸ். ஓட்ட முடியும் தான் நினைக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இதுதான் இந்த ஜிடிஏ வைஸ் சைடில் ஒரு மிஷின் வருங்க, ஹெலிகாப்டர் வச்சு இது பண்ணுறது. அந்த மிஷினோட இது மாதிரி தான் இருக்குது. இது ஓட்ட முடியும். நம்ம ஃப்ளைட் ஓட்ட போகிறோம். ஓகே. ஐயோ இது என்ன லெஃப்ட் ரைட்டு ஒரு விங்கா சொல்லி ஜென்ரலாக அதுவே பறக்கணும்னால. ஓகே ஃபீல் பண்ண 2 ஏறிச்சு கைஸ். இந்த கேமில் ஃபார்ச்சுனர் ஓட்டியாச்சு, லைக் சூப்பர் கார் ஓட்டியாச்சு. ஃப்ளைட் ஓட்டுறப்ப வேறு ஏதாவது வண்டி ஓட்டணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் மறக்காமல் கிளிக் பண்ணுறேன். செருக்க தெறிக்க போகிறோம். நெருப்பு நெருப்பு எதுவும் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். வெடிக்கிற எக்ஸ்ப்ளோஷன் சீன்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கம் தான் உங்களுக்கு. லைஃப் இஸ் பெட்டர் வித் கேமிங்.